இயற்கையான முறையில் நேரடியாக அந்த மரத்திலேயே பழுத்துது. இங்கே பாருங்கள், இதான் அந்த சீத்தாப்பழம் பார்த்தீங்களா. கரும்பச்சை நிறத்தில் இருந்த காய் வந்து இது போல் அந்த மஞ்சள் கலந்த வெண்மை பச்சை இந்த 3 கலர் சேர்ந்தா போல் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த கோடு இங்கே பாருங்கள், இது உள்ள இல்லையா, இது வந்து இங்கே பாருங்கள், இது பழுத்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தெரிஞ்சுங்களா, அழுத்துனா இப்படி உள்ளே போகணும். இது மாதிரி போயிடுச்சுன்னா நல்லா கனிஞ்சு வந்த பழம். இதை இன்னும் 1 நாள் அல்லது 2 நாள் விட்டோன்னா இந்த விரிசல் தெரியுது பாருங்களா, இது வந்து வெடிப்பு விட்டுடும். உள்ளே இருக்கிற அந்த வெண்மையான அந்த சுவை நிறைந்த பழம் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ அவ்வளோதான், இது வந்து பழுத்துருச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டார். இங்கே பாருங்கள், இது வந்து மரத்துலேயே பழுத்த பழம். மரத்திலேயே பழுத்த பழங்களை சாப்பிட்றதுக்கு எத்தனை பேர் கொடுத்து வச்சுருக்குன்னு தெரியல. ஆனால் பழங்களை வந்து நம்ம மரத்திலேயே பழுக்கிற பழங்களை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சரி, இப்போ நம்ம இதை கட் பண்ணலை, முதல்ல உடைச்சி அப்படியே, ஏன்னா ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க, வீடியோ எடிட்டிங் எதனா பண்ணிட்டேன்னு கூட நினைப்பாங்க. இங்கே பாருங்க, அப்படியே பாதி போட்டுடுறேன், தெரியுதுங்களா. இதுதாங்க இதனுடைய சுவையை வந்து சொல்கிறதுக்கே இல்லை, அவ்வளோ இனிமே ஒரு அற்புதமான சுவை, நல்லா மனமாக இருக்குது. மனம் சாப்பிட்டாலும் அப்படியே இது மாதிரி சாப்பிட்டா ஒரு ஆனந்தமாக இருக்கும் இல்லைங்களா. அதுதான் நமக்கு தேவையானதை வந்து நாமளே வந்து உற்பத்தி பண்ணிக்கணும் தற்சார்பு முறையில். அப்போ தான் அந்த மரம் எப்படி கொடுக்குதோ அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்க முடியும், நம்ம உடலை வந்து பாதுகாக்க முடியும். இருக்கோ காடு விதை இருக்கு, இது விதை. எதுக்கு நம்ம எவ்வளோ நேரங்கள்லாம் செலவு பண்ணுறோம். இது மாதிரி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கறதுக்கு, ஆரோக்கியத்துக்காக நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் செலவழிக்கலாம். ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்லுவார், இந்த தேகம் வந்து அவ்வளோ எளிதான கிடைக்கக்கூடிய தேகம் இல்லை, இதை வந்து அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட இந்த பொன் தேகத்துக்கு நம்ம படையல் இயற்கை தந்த அந்த உணவு அன்பு பரிசு. சரி, நீங்களும் கண்டிப்பாக தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற காலி இடங்களில் மரங்களை இது மாதிரி நட்டு பயன்பெறுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சின்ன பிட்டியாக இருந்தால் கூட விட மாட்டீங்க, மரங்களை நட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இது நீங்கள் ஒரு படி வச்சிங்கன்னா அது 100 படி அதுவே இழுத்துக்கிட்டு உள்ளே போயிடும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஆர்வத்தை தோண்டும். சரி, ட்ரை பண்ணுங்கள், நான் சுவைக்கிறேன், நீங்களும் வருங்காலத்தில் சுவைங்க. சரி, நம்ம பாதி சாப்பிட்டது, இப்போ நம்ம அதை முழுசாக பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த கண்ணு எப்படி ஒட்டிகிட்டு இருக்குன்னு. அவ்வளோதான், ஏன்னா பழுத்து வச்சுன்னா தான் இவ்வளோ சுலபமாக பறிக்க முடியும். இப்போ நான் கொஞ்சம் சாப்பிட்டேன், இது இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு மகள் இருக்காங்க, அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறேன். பழம் எப்படி இருக்கு? இல்லை, நீ வாய்த்தா சொன்னால் தான் நான் ஏற்றுக்குவேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மரத்துலேயே பழுத்த பழம் இது. ஆமாம், அதுலேயே பழுத்து நல்லா இருந்தது. நான் லைட்டாக சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. உனக்கு எப்படி இருக்குல்ல? நல்லா இருக்கா? வெரி குட். ராகவா, நீங்கள்? டேஸ்ட்டாக இருக்குதா? மரத்தில் பழுத்தா அப்படி தான் இருக்கும். பாய்.